வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அலுவலக உதவியாளர் மற்றும் டிரைவர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் மற்றும் ஓட்டுநருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 8th 10th அல்லது 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. 8th 10th படிச்சிருந்தாலே நீங்கள் வந்து எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணலாம். இதுக்கு மேலே நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து எலிஜிபிள் தான், ஸோ அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து கிடையாது, டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் குரூப் 4க்கு ஈக்குவலான சேலரி. குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி அவங்க பாஸ் பண்ணாங்கனாலும் ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 20,000 பக்கமாக கிடைக்கும். ஸோ அதே அளவு தான் வந்து 17,700 ப்ளஸ் உங்களுக்கு டிஏ ப்ளஸ் அலவுன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 20,000 பக்கமாக ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதிகபட்சம் 58,100 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒருக்கா அல்லது 1 இயருக்கு ஒருக்கா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் எல்லாம் வந்து இருக்கும். இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் 16/6/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படி தான் வந்து அப்ளை பண்ணணும். இந்த அப்ளை பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. 37 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் டிரைவருக்கு என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கான எலிஜிபிலிட்டி கேட்டகரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜை பொறுத்த வரைக்கும் SC/ST 37 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா BC MBC கேண்டிடேட் 34 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இது மாதிரி வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதற்கான சேலரி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 17,700 அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. 17,700 ப்ளஸ் உங்களுக்கு டிஏ ப்ளஸ் அலவுன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 20,000 பக்கமாக கிடைக்கும். 21,000 22,000 பக்கமாக ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது. அல்லது 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க, 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். மினிமம் இவங்க கேட்டுக்கிறதே வந்து 8th மட்டும் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் எந்த ஆஃபீஸ் அப்படிங்கிறத வந்து எழுதிக்கங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரெஃபரன்ஸ் நோட்டிஃபிகேஷன் நம்பர் அண்டு டேட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம சொல்கிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து இதில் எழுதிக்கங்க. நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், உங்களுடைய நேம் கரெக்டாக எழுதிங்க, உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இங்கே ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு, அதாவது நீங்கள் வந்து பின் பண்ணக்கூடாது, ஸ்டாப்லர் பண்ணக்கூடாது, அதை வந்து ஒட்டணும். தென் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஏஜ், உங்களுடைய பெர்மனெண்ட் அட்ரஸ் வித் பின்கோடோட வந்து கரெக்டாக எழுதுங்க. அதே மாதிரி உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அதுக்கான ப்ரூஃப், மார்க் ஷீட்டுக்கான ஜெராக்ஸ் காப்பி. அதே மாதிரி உங்களுடைய அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி, இதுக்கு வந்து கம்பல்சரி வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி வைக்கணும். அடுத்தது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி வைக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து டிசபிலிட்டி இருக்கிறவங்க மட்டும் வந்து அப்ளை பண்ணணும். இல்லைனா வந்து அது உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டிசபிலிட்டி இல்லைன்னா உங்களுக்கு வந்து டேஷ்போர்ட் இருக்குங்க, ஆதார் கார்டு நம்பர் வந்து எழுதுங்க. சரிங்களா? ஸோ இதனுடைய ஜெராக்ஸ் காப்பியும் வந்து கம்பல்சரி வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணதுக்கப்புறம் பிளேஸ், உங்களுடைய இடம், உங்களுடைய டேட்டு போட்டுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய டேட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் சைன் பண்ணி இவங்க கொடுத்துக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க கேட்டகரி வந்து இதுதான். சரிங்களா? ஸோ இந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்ததுக்கப்புறம் இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். அஃபிஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. 1/2023 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் நம்பரில் வந்து எழுதிக்கங்க. அதே மாதிரி அதனுடைய டேட் வந்து 5/5/2023 எழுதிக்கங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அங்கே வந்து எழுதிக்கங்க. அடுத்து உங்களுடைய டிரைவர் கேட்டகரி, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரி, இந்த 2 வகையான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர் கமாண்டிங் 1 ப்ராக்கெட்டில் TN PTY NCC நம்பர் 28 சேத்து ஹவுஸ் அனெக்சர் டாக்டர் அழகப்பா ரோடு புரசைவாக்கம் சென்னை 600084 இந்த நம்பருக்கு, இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும். இதுக்கான லாஸ்ட் டேட் 16/6/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுனால 04429555035 இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். 04429555035 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிக்கோங்க. உங்களோட டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு அரசனுடைய கீழே இயங்கக்கூடிய நேஷனல் கேடட் கார்ப்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஒன்ஸ் வந்து நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து பெர்மனெண்ட் ஜாப் தான். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் சேலரி உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 20,000 பக்கமாக கிடைச்சாலும் அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, என்னோடய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மையும் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒவ்வொரு ஜெராக்ஸ் காப்பிலையும் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அனுப்பக்கூடிய ஜெராக்ஸ் காப்பி உங்களுடைய மார்க் ஷீட்டு டிசி ஒன்டே வந்து லாஸ்ட்டில் வந்து சுய சான்றப்பம் அல்லது செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு எழுதி நீங்கள் சைன் பண்ணி அதை வந்து நீங்கள் அனுப்பிச்சிக்கோங்க. தேங்க்யூ.